இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்களே, அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் திருப்பூர் மாவட்டம் இந்தியன் நகர் கிளை சார்பாக மதரசா மாணவ மாணவிகளின் பல்சுவை நிகழ்ச்சி மற்றும் இலக்கை நோக்கி இளைஞனே வா என்ற செயல் திட்ட சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் பங்கெடுத்திருக்கிறோம். பேசுவேன், கேள்வி கேட்பேன். யாரு பேச போறீங்க? பக்கத்துல பேசுவீங்களா? பேச மாட்டீங்களா? வெரி குட். அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் நம்முடைய பகுதியில் தமிழகத்தில் இருக்கிற பிற கிளைகளுக்கு முன்னுதாரணமாக மக்தப் மதரசா மாணவ மாணவிகளின் பயிற்சி மிக சிறப்பாக கொடுக்கப்பட்டு வருகிறது என்பதை இங்கு நடைபெற்ற நிகழ்ச்சிகளின் வாயிலாக நாம் அறிந்திருப்போம். இளைஞர்கள் குறித்தான சம்பவங்களாக இருக்கட்டும், தொழுகை சம்பந்தமான நாடகங்கள், சீரழிக்கும் சினிமா என்ற பெயரில் நடைபெற்ற நாடகம், அமல்களில் சிறந்தது சலாம் சொல்வதுதான் என்று மாணவர்கள் ஒரு கருத்தை பதிய வைத்த விஷயங்கள், சமூக வலைதளங்கள் நன்மையா தீமையா என்ற பட்டிமன்ற நிகழ்வு மாணவர்கள் சார்பாக நடைபெற்ற நிகழ்வு, சமூகத்தில் நிறைந்திருக்கும் பித்அத் மற்றும் மூட நம்பிக்கை அனாச்சாரங்களுக்கு காரணம் ஆண்களா பெண்களா என்று மாணவிகள் தரப்பில் நடைபெற்ற பட்டிமன்றம், தட்டு தகடு தாயத்து குறித்த விழிப்புணர்வு கருத்துக்கள், முத்தாய்ப்பாக வரதட்சணை நாடகம், சிறுவன் காலிதுடைய உயிரை எடுப்பதற்காக அங்கே வந்துவிட்டார். எல்லா ஏற்பாடுகளையும் காலை வரை செய்து முடித்த அந்த சிறுவன், இஸ்லாத்தை ஏற்று வந்த அந்த மாணவன் குளத்தினுள் கைலி சிக்கி கால் சிக்கி குளத்திலேயே அப்படியே மூழ்குகிறான். அவனை தூக்கிட்டு வந்து தரையில போட்டு அமுக்கி தண்ணி எல்லாம் எடுத்துட்டு தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. 5 நிமிஷம் முன்னாலே பையன் இறந்துட்டான் அப்படின்றாங்க. அந்த முந்தின நாள் இந்த ஜனாசா பயிற்சிக்காக இந்த வெள்ளை துணி வாங்குறதுக்கு கடைக்கு போயிருக்கிறான் நிர்வாகியோட. நாளைக்கு நான் தாங்க ஜனாசா பயிற்சிக்காக ஜனாசாவை படுக்க போறேன் அப்படின்னு இருக்கிறான். நான் தான் அந்த இடத்துல இருக்க போறேன் அப்படின்னு இருக்கிறான். இதை அந்த நிர்வாகி சொல்கிறார். அந்த தாய் இஸ்லாத்தை ஏற்று வந்தவர், இந்த பையன் இவருடைய தம்பி, இவங்க தான், இந்த 3 பேர் தான் அவங்க குடும்பம். கணவர் இஸ்லாத்துக்கு வரல. பையனெல்லாம் அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த அம்மாட்ட போய் பேசினா, அம்மா கவலைப்படாதீங்க, நாங்கெல்லாம் உங்க பசங்க தான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அம்மாவுடைய கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டுகிறது. இதோ நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களை என் மகன் சொத்தாக சேகரித்து வைத்ததற்கு பிறகு எனக்கு என்ன கவலை இருக்க முடியும்? நான் அவனை நாளைக்கு மறுமையில போய் சொர்க்கத்தில் போய் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் நான் அவனை சந்தித்துக் கொள்கிறேன் என்று சமீபத்தில் 2 வாரத்திற்கு முன்பாக நடைபெற்ற ஒரு சம்பவம். கொள்கையில அவ்வளவு உறுதி, தன்னுடைய கணவருடைய அரவணைப்பு இல்லை என்றாலும், கணவருடைய உதவி இல்லை என்று சொன்னாலும், ஒரு பெண்மணியாக இருந்து தன் பிள்ளைகளை ஏகத்துவ பிள்ளைகளாக வார்த்தெடுக்க முடிகிறது என்று சொன்னால் நிச்சயம் நம்மால் முடியும். தாய்மார்களே, உங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்குதா? நீங்க சொர்க்கத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டீங்கன்னு அர்த்தம். உங்க பிள்ளைகளை நல்லொழுக்கம் உள்ள பிள்ளையாக, ஒழுக்கமுள்ள பிள்ளையாக யார் வளர்க்கிறாரோ நாளை மறுமையில் அந்த 2 பெண் குழந்தைகள் தன்னுடைய பெற்றோர்களை நரகத்திலிருந்து காக்கிற திரையாக இருப்பார்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யார் பெண் குழந்தைகளை கவனத்தோடு
ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக, பாக்கியம் பொருந்திய பிள்ளைகளாக வளர்க்கிறாரோ அவரும் நானும் இப்படி இருப்போம் என்றார்கள். பொம்பளை பிள்ளை இருக்குதா, நீங்க பாக்கியம் பொருந்தியவர்கள், கண்ணும் கருத்துமா வளர்த்து கற்போடு மானத்தோடு அவர்களை வளர்த்து திருமணம் முடித்து வைக்கிறோம் என்று சொன்னால் நாம் சுவனத்திற்கான ரிசர்வேஷன் முன்பதிவு செய்துவிட்டோம் என்று அர்த்தம். இப்படிப்பட்ட ஒரு இளைஞர்களாக, இளைஞர் பெண்மணிகளாக நம் பிள்ளைகளை வார்த்தெடுக்கணும். வணக்க வழிபாட்டு விஷயத்துல, தொழுகை விஷயத்துல, மார்க்க விஷயத்துல நாம் ஒவ்வொருவரும் கவனமாக இருக்கணும். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைய தொழுகிறதுக்கு ஏவணும். ஒரு தாய் நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களா, பசங்க மாணவ மாணவிகள் அவங்களை தடுத்து நிறுத்தணும். என்னம்மா நீ நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, தொழுவுங்கம்மான்னு. அத்தா தொழுகலையா, பையன் போய் கேட்கணும். அப்படிப்பட்ட ஒரு நல்லொழுக்கம் உள்ள குடும்பமாக நாம் அனைவரும் மாறுவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த பகுதியில் இருக்கிற மாணவ மாணவிகள் நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளாக மாறுவதற்கு நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்வோம். இன்னும் நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் மார்க்கம் தெரியாமல், இஸ்லாம் அறியாமல், மார்க்கத்தினுடைய வழிமுறைகள் தெரியாமல் வழிகேட்டின் பாதையில் நரகத்தினுடைய விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் மீட்டெடுக்க வேண்டிய கடமை நம் அனைவருக்கும் இருக்கிறது. அவர்கள் யார்? எல்லாம் நம் குடும்பத்தை சார்ந்தவர்கள், நம் சொந்த பந்த உறவினர்கள். அவர்களையும் வார்த்தெடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. நம் பிள்ளைகளை சொர்க்கத்தினுடைய ஒரு நமக்கு நற்செய்தி பெற்று தருகிற, நம்மை நரக நெருப்பிலிருந்து காக்கிற பிள்ளைகளாக நம் பிள்ளைகளை வார்த்தெடுப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்படி வளர்ந்துடலாமா? கேள்வி கேட்கவா வேணாமா? சரி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. பெற்றோர்கள், பிள்ளைகள், நீங்க நம்ம சொன்ன விஷயத்தில் நம்மள்ட்ட என்ன கரெக்ஷன் இருக்குதோ அதை திருத்திக் கொண்டு நாளைக்கு எல்லாம் ஃபஜ்ர் தொழுகைக்கு வந்துருவீங்களா? நீங்க ஃபஜ்ர் தொழுதுருவீங்களா? நாடகம் பார்ப்பீங்களா? உங்க அம்மா பார்த்தா கூட உட்காந்து பார்ப்பீங்களா? பார்ப்போம். பார்க்க மாட்டோம்னு வாயில மட்டும் இருக்க கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. வாய்ப்பளித்ததற்கு ஜஸாக்குமுல்லாஹ் கைரா. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.